அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். மகாவதார் பாபாஜி குழுவுக்கு காலை வணக்கம், நன்றி அன்புடன் கூறிக்கொண்டு உரையை துவங்குகிறேன். பத்ரிஜியுடைய இதுதான் வழிகாட்டுதுதான் இது. இந்த கரவொலி எழுப்புவது, நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது, அது மிகவும் முக்கியம் என்று இங்கு நாம் உணரணும். நாமளே பாராட்டலைன்னா யார் பாராட்டுவாங்க? நம்மள நம்ம லவ் பண்ணணும், மதிக்கணும். அதுக்குதான் இந்த கைத்தட்டல். சிறப்பான தியானம் செய்து முடித்தோம்னு. இந்த கைத்தட்டல் மூலம் நமக்கு இன்னும் அந்த தியான சக்தி பெருகுது. கை வழியா வந்து அந்த உள்ள பெருகின சக்தி கை வழியா மறுபடியும் தட்டுறது மூலம் உள்ள போகுது. அப்ப நமக்கு நிறைய பலன் கிடைக்குது. 2வது தண்ணி குடிக்கிறது, நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகும் தியானம் பண்ணும்போது. அப்ப அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணியை குடிச்சு நம்ம இயற்கை உந்துதலை வெளியேற்றும் போது அந்த ஹீட்டு தணியுது. நம்ம உடம்பு நல்ல நிலையில இருக்குது. அதுக்காகத்தான் அது. இந்த 2த்துக்கும் பத்ரிஜி காரணம் சொல்லி செய்ய சொல்றாரு. எதுலயும் பத்ரிஜி மாதிரி ஒரு தாய் போன்ற கனிவோட நமக்கு பாராட்டு, வழிகாட்டுதல், அன்பு தெரிவிச்ச தலைவரை நான் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை. அதனாலதான் அவருக்கு இவ்வளோ மரியாதை காலம் கடந்தும் கிடைக்குது. காலத்தை கடந்தவர் அவருக்கு. அது அந்த ஆழ்மனதோட ஒன்றி போனவர். அதனால்தான் இந்த புத்தகத்தை படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை படிக்க வைக்கிறார். பத்ரிஜி தான் இது, வேற யாரும் இல்லை. அவருக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள், நன்றிகள். இப்பொழுது இந்த ஜோசப் மர்பில ஷேக்ஸ்பியர் அவர் சொல்றாரு, நம் மனசு தயாரா இருந்தா நமக்கு விஷயங்களும் தயாராக வந்துடும் அப்படின்றார். எவ்வளவு அற்புதமான இது பாருங்க. நாம முதல்ல எல்லாத்துக்கும் தகுதியானவங்களா மாத்திக்கணும். அதை செஞ்சா நமக்கு எல்லாம் தானா அந்த ஆழ் மனது கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும்? ஆழ் மனதை நம்பணும். அதை தான் இங்க ஜோசப் மர்பி சொல்றார். இப்ப உரைக்கு வருகிறேன். என்ன சொல்ற ஜோசப் மர்பினா, ஒரு விதை எப்படி மாறி ஒரு செடியா மரமா ஆகுதோ, அது போல இந்த பிரார்த்தனை நம்மளை மாற்றி நம்ம கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆக்குது. நம்ம கோரிக்கை வைக்க தெரியுத வழியா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். அத்தை நம்ம செய்யாம இதை கேட்டோம்னா கிடைக்காது. அதுக்கு நம்ம ஆழ்மனது தாய் போல இருந்து நம்மளை தயாராக்குது. நமக்கு உரிய வழியை அது எந்த வகையில வேணா காட்டும். இதுதான் வழி நம்ம நினைச்சோம்னா, நம்ம நினைக்காத விதத்துல அது நமக்கு வழிகாட்டி நமக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதுதான் இந்த பிரார்த்தனையுடைய பலன். நம்ம பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுன்னு சொல்றாங்களே, அது நம்மளை பாத்திரத்துக்கு தயாராக்கி நமக்கு கரெக்டானதை கொடுக்குது. பிச்சைன்ற வார்த்தை இங்க வேண்டாம். அது நமக்கு அன்பளிப்பா வழங்கி வள்ளல் அது. அதைதான் நான் இங்க சொல்ல வரேன். பிரபஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாதுங்க. என்னைக்கும் அது வந்து அதனுடைய போக்குல போய் நம்மளை பாதுகாக்குது. அத்தை தெரிஞ்சுக்கின்னு நாம அந்த முடிவில்லாத பேரறிவோட அதை வணங்கி, அதை வாழ்த்தி, அதை நமக்கு ஒத்தாசை செய்ய சொல்லி கேட்டு, அந்த மாண்புடைய தன்மையை, மகத்துவத்தை நாம என்ஜாய் பண்றோம். அதுதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நிறைய அனுபவங்கள் இருக்குது. இப்ப அதுலதான் படிச்சுன்னு உட்காந்துட்டேன். அவ்வளவு அழகா ஒரு சீன இளைஞர் அவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட படிப்புக்கு மேல் படிப்புக்கு உரிய காசு வேணும், அதை நீ தான் எனக்கு கொடுத்து உதவுன்னு தெரியுது, அதனால தகுந்த வழிகாட்டு எனக்கு அப்படின்னு அந்த நேச்சர் கிட்ட கேட்டுக்கும் போது, அவருக்கு ஒரு பணக்கார பெண் வந்து உதவி கேட்டு வரார். ஐயா, நீங்க வந்து படிக்கிற இளைஞர், அங்க அந்த காலத்துல ஐசிங் ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் கூறி இருக்கிறாங்க. அதை படிக்கிறது சாதாரணமா அந்த மாதிரி படிச்சிடலாம், அர்த்தம் புரியவே புரியாது யாருக்கும். அவ்வளவு கடினமான அர்த்தங்கள் அடங்கிய புத்தகம் அது. அதை படிச்சு முடிச்சுட்டா இங்க திருக்குறள் படிச்சவங்க கிரேட்டுன்ற மாதிரி கிரேட். அத்தை வந்து அந்த இளைஞர் படிச்சிருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுன்னு இருக்கார். இந்த அம்மா வந்து அவர்கிட்ட, அப்பா தம்பி எனக்கு ஒரு ஒத்தாசை செஞ்சியானா, நான் உனக்கு நீ கேட்கறத தரேன், பணம் தரேன் அப்படின்னு. இவருக்கு பணம் தேவைப்படுதே, அதனால இவர் ஒத்துக்குன்னு, என்ன வேணுமா சொல்லுங்க. நான் டாக்டர் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு அது பிடித்தமா தெரியல. நான் அதை இப்ப பண்ணிக்கலாமா வேணாமா? அதுக்கு உன்னுடைய ஒத்தாசை தேவை. நீ அந்த புஸ்தகத்தை படிக்கிறேன்றிய, அது படிச்சு எனக்கு உரிய ஆலோசனைய சொல்லி என்னை காப்பாத்து அப்படின்றாங்க. சரிம்மா, நான் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அவருக்கு வந்த வார்த்தை என்ன அதை படிக்கிற. என்னன்னா, பசுக்களை பராமரிக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் அவருக்கு கிடைச்ச நியூஸ். சீன மொழியில சீன அடையாள குறியீடுன்றது இந்த பசுக்களை குறிக்கும்.
அது என்ன சொல்ல வருது? பசுன்றது இந்த இடத்துல அது எதை சொல்லுதுன்னா, சீன குறியீடு நம்ம ஆழ் மனச பராமரிச்சியானா உனக்கு அதிர்ஷ்டம்னா என்ன? பிரேயர் பண்ணணும். பிரேயர் பண்ணி நம்ம கோரிக்கையை அதுகிட்ட கொடுக்கணும். இவங்க அவர் சொன்னபடி என்னன்னா, இந்த அம்மாவுக்கு நிறைய பேர்கிட்ட சின்ன வயசுல இருந்து அவங்க பாடுபட்டு வயசான பணக்கார பெண்மணி. அதனால இப்போ நல்ல நிலையில இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட அவங்க பாடுபட்டதுனால அவங்களெல்லாம் இந்த உறவுக்காரங்க, நண்பர்கள்னு பல பேர்கிட்ட தேவையில்லாத ஒரு பழி வாங்குற உணர்ச்சி, வெறுப்பு, ஆத்திரம், கோபம் இதெல்லாம் மனசு நிறைய நிரம்பி வச்சிருக்காங்க. இப்ப நினைச்சாலும் அவங்கள கண்டபடி திட்டுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனப்போக்கு இருந்தது. அதன் விளைவு அவங்க உடல் நலம் கெட்டது. இத்ததான் அது உணர்த்துதுன்னு அவர் விவரமா இவங்களுக்கு சொல்லி, நீங்க யார் யார வெறுத்தீங்களோ அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்கன்றாரு. லிஸ்ட் போடுறாங்க. அவங்களெல்லாம் இப்ப நீங்க வெறுக்கிறத அடியோட விட்டு ஒழிக்கணும். விட்டு ஒழிச்சிட்டேன் சொல்லுங்க. சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க மேல எனக்கு மனசு நிறைய அன்பை செலுத்துறேன்னு சொல்லுங்க. சொல்றேன். மனசு நிறைய அன்பை செலுத்துறேன். அன்பு செலுத்துறதுக்கு நீங்க என்ன வழியை கடைபிடிக்கணும்? ஆசீர்வாதம் கொடுங்க அவங்களுக்கு. எப்ப திட்டுனீங்களோ அதுக்கு நேர்மாறு ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுங்க. அப்ப தீர்ந்து போச்சு அப்படின்றது. அதுபடியே அவங்க டெய்லி பிரார்த்தனையில ஆழ் மனசை வேண்டிக்கின்னு அவங்க வெறுத்தவங்களுக்கு எல்லாம் இப்ப விருப்பமா ஆசீர்வாதத்தை வாரி வழங்குறாங்க அவங்க. எப்படி? நேர்மாறா கொண்டாந்துட்டது அது ஆழ் மனசு. அவருக்கு ஐசிங்ல படிச்சு இல்ல இது மர்ஃபி படிச்ச நிறைய விஷயங்கள்ல உண்டு. அந்த அம்மா ஆசீர்வாதங்களை வழங்க 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 அவங்க உடம்புல இருக்க பிரச்சனை தீர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல பழையபடி உடல் நலம் ஆரோக்கியம் மீண்டு மீண்டு அவங்களுக்கு கிடைச்சது. சர்ஜரியே தேவைப்படல. இதுல இருந்து காப்பாத்தினதுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயி $5000 அந்த சீன இளைஞர் மேற்படிப்புக்கு அவருக்கு கொடுத்து, இன்னும் வேணும்னாலும் கேளு தம்பி, என்னுடைய வாழ்க்கையே நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. ஒரு மீண்ட சொர்க்கம் இது எனக்கு. நீ எனக்கு அதை அள்ளி கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கும் உனக்கும் நன்றியை சொல்றேன்ப்பா. உங்களுக்கும் என் ஆசீர்வாதங்கள். பிரபஞ்சத்துக்கே ஆசீர்வாதம் வழங்குற அளவுக்கு அவங்க மனசு விசாலமாக்கினாங்க. இது செய்யலாமா கூடாதான்னு இல்லை. அன்பு வழியும் போது எங்கேயும் அது பாயும். நதி வந்து இந்த இடம் தானா நான் தேர்ந்தெடுத்து பாயுது? இல்ல, எங்கேயும் பாயுது. அன்பும் அது போன்றுதான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்ந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அன்பு யாருன்னு பார்க்காம பாயறதுதான் அதனுடைய பண்பு. அத்தை நம்ம கடைப்பிடிச்சா வாழ்க்கையில முன்னேறலாம். அந்த பெண்மணி தன் மனசை சட்டுன்னு திருத்திக்கிற திறமை வாங்கியிருக்கு பாருங்க. இங்க ஈகோவே இல்ல. ஈகோவை ஒழிச்சிட்டு அவர் சொல்றதை கேட்டுக்குன்னு அவங்க வாழ்ந்தாங்க. உண்மையா செஞ்சதுனால உடனே ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு. இன்னொரு பெண்மணி திருமணத்துக்கு தயாராயிட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைச்சி அவங்க கல்யாணம் நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ளைக்கு மாரடைப்பு வந்து காலமாகிட்டாங்க. அதிர்ச்சி அந்த பெண்மணிக்கு. மனசுக்கும் ஒரு கல்யாண வாழ்க்கையை எதிர்பார்த்து ஒரு பெண் எவ்வளவு ஒரு ஆவலான மனசோட காத்துக்கிட்டு இருப்பா. இது ஒரு பேரிடி தானே அவளை பொறுத்த வரைக்கும். கதறி கதறி அழுதா, நான் என்ன தவறு செஞ்சேன்? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த அப்படின்ட்டு மர்பி கிட்ட வந்து ஒத்தாசை கேட்கிறா. அதுக்கு மர்பி வந்து, உனக்கு தண்டனைன்னு நீ எப்படி சொல்லுவம்மா? நேச்சர் முதல்ல புரிஞ்சுக்க. அது உனக்கு ஒரு தகுந்த பரிசு தான் கொடுத்துருக்கு. என்னன்னா, அவரை பத்தி விசாரி. அவருக்கு ஏன் இது நடந்தது? உனக்கு நடந்ததை நீ சொல்ற. அவருக்கு நடந்தது மூலமா தானே உனக்கு பாதிப்பு. அவருக்கு ஏன் நடந்தது விசாரிச்சா, அவருக்கு ஒரு தீராத குடிகாரன் தான். அது இந்த அம்மாவுக்கு மறைக்கப்பட்ட விஷயமா இவங்க விரும்பி அதை மறைச்சிட்டு அவர் தன்னை வந்து உடம்ப சரி பண்ணிக்க பார்த்திருக்காரு. ஓவர் குடியால உயிர் இழக்க நேரிட்டார். அது அவருடைய இதுதானே ஒழிய இந்த அம்மாவுடைய தவறு அல்லன்னு மர்பி அவங்களுக்கு காமிச்சு, நீ என்ன பண்ண? நேச்சரை கும்பிட்டுக்குன்னு வந்தேல்ல, எனக்கு தகுந்த மணமகனை கொடுன்னு. இவன் தகுந்த மணமகனை இல்லைன்ட்டு உன் வாழ்க்கையில தான் அவனை விலக்கிடுச்சு. அவருடைய விதி அங்க அப்படி முடிஞ்சதுனால அந்த மாதிரி ஒரு வழி அது கிடைச்சிருக்கு உனக்கு. நேச்சர் உன்னை காப்பாத்துறது இப்படிதான். நீ அரு ஒரு அறுதியிட முடியாது. எத்தனையோ வழியில இது ஒரு வழி உன்னை காப்பாத்தி இருக்குது அது. அதனால நீ சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு பிரார்த்தனை பண்ணு. எனக்கு தகுந்த கணவன் கிடைக்கணும். அதுக்கு நான் தயாராகணும். எனக்கு சரியான வழியை நீ காட்டுவேன்னு தெரியும். எனக்குரிய வழியை நீ காட்டி என்னை காப்பாத்துவேன்னு நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு. அந்த மாதிரி ப்ரேயர் பண்ண பண்ண அவங்க சர்ச்சுக்கு போய் அங்கேயும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அங்க அவங்க ஒரு பல் டாக்டரை மீட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இவங்களுடைய வரலாறுலாம் கேள்விப்பட்டு இவங்க மேல ஒரு கனிவோட
இவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு சம்மதமாம்மா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்றாரு. அவங்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சி, இப்படி ஒரு நல்ல பண்பாளர் நமக்கு கிடைப்பாரா? அவங்களும் உடனே தீர விசாரிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அவரும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்ல திருப்தியா வாழறாங்க. மர்ஃபிக்கு வந்து நேச்சருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி அவங்க தன்னுடைய நன்றி கடனை தீர்த்துக்கிறாங்க. நன்றி கடன் தீரக்கூடியதல்ல, அது தொடரக்கூடியது. ஏனென்றால் வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு சொன்னாலும் தகும்னு மர்ஃபி சொல்லி அந்த இதை முடிக்கிறார். அடுத்தது, ஒரு பெண்ணுக்கு 6,000 கடன். அதை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாம அவஸ்தைப்பட்டுக்கின்னு இருக்காங்க. எனக்கு ஒரு வழிய காட்டு, எனக்கு வழி இல்ல. நான் இந்த கடனை தீர்க்கலைன்னா என்னுடைய வீடு பறி போயிடும், என் வாழ்க்கையே போயிடும். நான் எப்படி பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப அழுகுறாங்க. கவலைப்படாதம்மா, நேச்சர் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுய பிரகடனம் ஒண்ணு அந்த அம்மாவுக்கு கத்துக் கொடுக்குறாரு. என்னன்னா, நீ வந்து எல்லாம் தெரிஞ்ச முற்றறிவான பேரறிவு, முழுமையானது நீ. உனக்கு தெரியாததே எதுவும் இல்ல. நீ மனசு வச்சு எனக்கு செய்வேன்னு தெரியும். அதுக்கான காலம் இதுவான்றதை நீ எனக்கு காட்டிக் கொடு. அததான் நான் உன்னை கேட்டுக்கிறேன். நீ எனக்கு தகுந்த நேரத்துல தகுந்த உதவி செஞ்சு என்னை காப்பாற்றணும். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்குரியதை நீ கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம சாதாரணமா நினைப்போம், நீ எந்த வழியும் நீ நினைக்காத, நீ வேண்டது மட்டும் செய், அது பாத்துக்கும், அது எந்த வழியில கூட உனக்கு ஒத்தாசை பண்ணுவது. அதுபடியே அவங்க அதை மதிச்சு அது உண்மையா ஏத்துக்குன்னு திடமான மனசோட அந்த பிரேயரை செய்யறாங்க. அமைதியா இருக்கணும் மனசு, திடமா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். அந்த மூணையும் அவங்க குறைவர செஞ்சதுனால அவங்களுக்கு கிடைச்சது எப்படி தெரியுமா? அவங்க மெடிக்கல் ஷாப்புக்கு ஏதோ மருந்து வாங்க போயிருக்காங்க. அங்க அவங்க பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பாக்குறாங்க. அவரும் அங்க மருந்து வாங்க வந்திருக்கார். 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவருக்கு மனைவி இல்லைன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுக்கு கணவன் இல்லைன்றது அவருக்கு தெரிய வருது. இவங்க இப்ப நெருக்கடியான நிலைமையில இருக்காங்க, வருத்தப்படுறாங்கன்றத அவர் தெரிஞ்சுக்கின்னு, உனக்கு நான் ஒண்ணு சொன்னா ஏத்துப்பியாம்மா? நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ண விரும்புறேன். உன் கடன் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். என்ன சொல்ற அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. அவங்களும் ஓகே, நம்மள இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் ஏத்துக்க ஒருத்தர் வராரு, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம்னு அவங்க நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டு இந்த பண்பாளரை நாம மறுக்கிறது நல்ல பண்பு அல்ல. உடனே அவங்களும் சம்மதம் சொல்லிடுறாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கின்னு அவங்க கடன் எல்லாம் அவர் ஏத்து அடைச்சிட்டு அவங்க கூட அவங்களுக்கு மீட்டு கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா வாழறாங்க. நேச்சர் அவங்க ஏதோ ஒரு வழியில கேட்டா அது எத்தனை வழியில அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு பாருங்க. என்ன காரணம்னா, முழுமையா அதுகிட்ட தன்னை ஒப்படைச்சாங்க அவங்க நம்பி. நீ பாத்துக்கோ, ஃபுல் சரண்டர் பண்ணிட்டாங்க. ஒண்ணும் அதுல அரியஸே வைக்கல. நிச்சயமா நடக்கும் நம்பினதுக்கு அந்த ஆழ் மனசு அவங்களுக்கு கொடுத்த பரிசு அது. இத்தனை மறுபடியும் அங்க சிலாகிக்கிறார். அவங்க கேட்டது ஒண்ணு, அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குது அது நேச்சர். இந்த மாதிரி தாங்க ஒரு நடிகையும் சான்ஸ் கேட்டு ஒரு தயாரிப்பாளர் கிட்ட போயிருக்காங்க. அவர் வேற மாநிலத்துல இருக்கார். நீங்க இங்க வாங்க, நேரடியா பேசி இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வச்சு நான் உடனே படப்பிடிப்ப ஆரம்பிச்சு தயாரிப்ப ஆரம்பிச்சிடுறேன். நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அதை நம்பி நியூயார்க்ல இருக்காங்க அந்த அம்மா. தன்கிட்ட இருக்க பணங்கள் எல்லாம் ரொம்ப புவர் ஃபைனான்ஸ்ல இருக்கிறாங்க. இருக்கிற பணத்தெல்லாம் திரட்டிக்கின்னு அவர்கிட்ட நம்பிக்கையோட வராங்க. இந்த படத்துல புக் ஆகிறது மூலமா தனக்கு ஒரு நடிப்புல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி பெரிய அளவுல தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு கனவோட வராங்க. வந்து அங்க இறங்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னா, ராத்திரி தூக்கத்திலேயே அந்த தயாரிப்பாளர் மாரடைப்புல காலமாகிட்டார். அவங்க எவ்வளவு கனவோட வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ கேட்டு என்ன பண்ணுவாங்க? நேரடியா மர்ஃபி கிட்ட தான் போய் நின்னாங்க. எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுங்க. அம்மா, பிறந்த உயிரெல்லாம் இறக்கும்ன்றது ஒரு இயற்கை நியதி. ஆனா ஒரு பெரிய உண்மை, உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் இறப்பதில்லை. அந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. ஆன்மாவு அழிவற்றது. அது தொடர்ச்சியா செய்யற வேலை இந்த பிறவி எடுக்கிறது. இருக்கிறது ஒரு ஆன்மா தான். உலகம் முழுக்க ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்குது. அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு, அவருக்குள்ளேயும் இருக்குது. அவருக்கு இப்ப
இந்த இதுல முடிஞ்சிடுதுன்னு அது அழைச்சிக்கின்னு வேற இடத்துக்கு போயிருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? உயிருக்கு போக வேண்டிய நிலைமைன்னா அது போக வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு உங்க பங்கு ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு இதை விட பெரிய ஒண்ணு ஆழ் மனசு கொடுக்க இருக்கிறதுனால இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கணும். நினைக்கிறத மாத்துங்க முதல்ல. விரக்தியில இருந்து வெளியே வாங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கங்க. அமைதியா இருங்க முதல்ல. ரிலாக்ஸ் பண்ணிக்கின்னு உங்க பிரேயர் ஆரம்பிங்க. எனக்கு இதை விட பெரியதை நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்குரிய வழியை எனக்கு காட்டு அப்படின்னு பிரேயர் பண்ணுங்கன்னா பிரேயர் பண்றாங்க. தினமும் சுய பிரகடனம் அதை சொல்றாங்க. சொல்ல 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 அவங்களுக்கு ஒரு பெரிய தயாரிப்பாளர் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்து அவங்க அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வச்சு அவங்களுக்கு அந்த படத்துல நடிச்சு பிரபலமாகி நல்ல வாழ்க்கை கிடைச்சது. அவங்க நேச்சருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இது எப்படி இருக்குது? இது அதை விட சூப்பரா இருக்குல்ல. அவங்க நினைச்சு போனது நடக்கலன்னு அவங்க கலங்கும் போது இதை விட ஒண்ணு உனக்கு இருக்குதுன்னு மறுபடி நேச்சர் காட்டுதுன்றது அவங்களுக்கு எடுத்து காட்டுறாரு. நாம ஒரு கோணத்துல பார்க்க கூடாது, பல கோணத்துல நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். ஒரு வழி அடைச்சா இறைவன் பல வழியை திறப்பான். அது எந்த வழி நமக்கு தெரியாது. அவங்கிட்ட விட்டுட்டு பிரேயரை மட்டும் நம்ம செஞ்சா பத்திரமா நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சரியான நேரத்துல சரியான இடத்துல சேர்ப்பார். அத நம்ம இங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒருத்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. விசுவாசம்ன்றது எதுன்றத நீங்க இங்க கண்டுபிடிக்கணும். விசுவாசம்னா என்னன்னு மறுபடி நமக்கு ஒரு கொஸ்டின் போட்டு அது சொல்றாரு. விசுவாசம்ன்றது நம்ம நேச்சருக்கு செய்யற ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்லது பண்டிகை கொண்டாடுறோமே சமய பண்டிகை திருவிழா இதெல்லாமோ அல்ல. விசுவாசம்ன்றது ஒரு மனப்போக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்துக்கின்னு அதை நீங்க சிந்தனையில வச்சு அது மேல நம்பிக்கை வைக்கிறது தான் விசுவாசம். உங்க வெளி மனசு இருக்க எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுறது தான் அது கொண்டது. ஆனா உங்களுக்கு தேவையானது எதுன்னு உங்க அறிவு உங்களுக்கு காட்டும். அது மேல நீங்க வச்சு பண்ணா அது வெளி மனசுகிட்ட காட்டும் போது அது இதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்றது அது தீர்மானிக்கும் போது நேரடியா அது ஆழ் மனசுக்கு போயிடுது தானா. ஆழ் மனசு அங்க நமக்கு உண்மையான சர்வெண்ட், விசுவாசமான சர்வெண்ட். அது வேலையா அது நமக்கு செஞ்சிடுது. நமக்கு உரியதை நமக்கு கொடுத்துடுது. நம்ம பிரேயரை மட்டும் செய்யறோம். அதுதான் இங்க. இதுல ஒருத்தர் இவர்கிட்ட, சார் எனக்கு நான் எவ்வளவு பிரார்த்தனை செஞ்சாலும் நேச்சர் எனக்கு மட்டும் கொடுக்க அது பாருங்க அவர் சொல்றது, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்து. என் மனைவிக்கு கொடுக்குது. இது என்ன நியாயம் சார்? கேக்குறாரு பாருங்க. எனக்கு அப்ப எதிர்பார்த்தல் அவர்கிட்ட இருக்கு. எதிர்பார்த்தல் வேண்டாம். எதையும் பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு கீதையில நமக்கு கண்ண பரமாத்மா சொல்றாருல்ல. அவரு அங்க விட்டுட்டாரு. மனைவிய கம்பேர் பண்றாரு. அந்த அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குது. அது என்ன ஓர வஞ்சனை அப்படின்ட்டு. நேச்சர் ஒரு புரிஞ்சுக்கிற நியாயம் அவ்வளவுதான். அவருக்கு அந்த மாண்பு கிடைக்கல. அவர் மனைவிக்கு கிடைச்சிருக்கு அந்த மாண்பு. அதனால அவங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்குது. நம்மள மாத்திக்கணுங்க. ஒரு பலன் கிடைக்கலன்னா அதுக்குரிய தவறு நம்ம கிட்டதான் இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மாத்திக்க ரெடியா இருந்து அதுக்குரிய வேலையை செய்யணும். மாத்திக்கணும். மாத்திக்கினா நமக்கு அந்த மாண்பு கட்டாயமா கிடைச்சிடுது. அதுக்குரிய பலனும் கிடைச்சிடுது. நம்மளை மாத்திக்காத வரைக்கும் அது சைலண்டா நம்மளை பார்த்துக்கின்னு இருக்கும். அதுதான் அங்க விஷயம். இவருக்கு அதை மறுபடி எடுத்து சொல்றோம். உங்க ஒய்ஃபுக்கு கிடைக்குதுன்னா அந்த மாதிரி நேச்சர் அணுகக்கூடிய விதத்தை தெரிஞ்சுக்கின்னு அதுபடி அணுகுறாங்க. அத பாருங்க. அந்த அம்மாவை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நான் பிரார்த்தனை பண்ணிடுவேன். அது தருதா கொள்ளுதா இல்லையா அது வேலை. அதுகிட்ட நான் நம்பிட்டேன். ஆனா அதுல ஒரு குறையும் வைக்கல. அது செய்யும்னு எனக்கு தெரியும். எப்ப செய்யும்ன்றது அது வேலை. அது என் வேலை இல்லை. அப்படி அவங்க திட்டமா தன்னுடைய வேலை எதுன்றதை தெரிஞ்சுக்கின்னு அவங்க செய்யறாங்க. அதுக்குரிய பலனா அவங்க அனுபவிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? அது செய்யுமா? அவங்களுக்கு செய்யுது. பக்கத்துல இருக்கவங்களை ஏன் பாக்குற? அவங்க இலையில பாயசம் போட்டா என்ன? பதார்த்தம் வச்சா என்ன? சும்மா வச்சா என்ன? உன் இலைய பாரியா? அததான் பத்திரிஜி சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரன ஒருத்தன் வெளியேந்து வரும்போதே வீட்டுக்குள்ள என்னன்னு பார்க்காம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துட்டு வருவார். வர்றதுதான் மனுஷ பண்பு. அது ஏன் உனக்கு? உன் வாழ்க்கைய பாரு. உன்னை நீ எப்படி திருத்திக்கணும், செப்பனிடணும் உன் வாழ்க்கையன்னு தெரிஞ்சு அதை செய்ய பாரு. நீ ஓஹோன்னு வருவ. அதை விட்டுட்டு ஏன் இதுக்கெல்லாம் போற? உனக்கு குட் இன்ஃபர்மேஷன் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. எது? நீ படிக்கிற புக்கு.
நல்ல தரமான புக்கை படிச்சா அதுல தரமான நியூஸ் உங்களுக்கு வாரி வழங்கும். அந்த புக்கு தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பீரோ. புக் ரீடிங் மஸ்ட்ன்றார் பத்திரிஜி. அதை படி. அது மூலம் உனக்கு நிறைய விஷயம் வீட்டு கதவை தட்டி வீட்டுக்குள்ள தானா வரும். நிறைய விசிட்டருங்க உங்களுக்கு வருவாங்க. யாரு அந்த புக்ல அறிவு சொல்ற அத்தனை அறிவாளர்கள். 4 பேர் அவங்க படிச்சு அவங்க அந்த புஸ்தகத்துல சொல்றாங்கன்னா நீ படிக்கிறது 5வது ஆளு. உன் 5 பேர் சேர்ந்து நாலேஜ் அது விரிவாக்கிக்கினே போகுது சைலண்டா. அதை படிக்கிறது மூலமா உன் அறிவையும் நீ சைலண்டா விரிவாக்கிக்கிற. அவ்வளவுதான், விஷயம் நடந்துடுது. நீ கேட்டது கிடைச்சிடுது, அது கொடுத்துடுது. நைட்டு 10 மணி இல்ல 12 மணிக்கு எல்லாரும் தூங்கும்போது கூட நீ அதை திறந்து பார்த்தீங்கன்னா அது உனக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. யார் தருவாங்க? ஒரு டாக்டரை கூட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போய் கன்சல்ட் பண்ணணும். இந்த புக்குக்கு மட்டும் அது கிடையாது. எந்த டைம்ல நீ கூப்பிட்டியனாலும் ஒரு பரிவான அம்மாவா வந்து உனக்கு அன்பை அறிவை அள்ளி தெளிக்குது. அவ்வளவுதான். அத நீ புக்கு படிக்கிறது மகாத்மா காந்தியில இருந்து எல்லாரும் படிச்சிருக்காங்க. புக்கு படிக்கிறது நமக்கு முக்கியமான ஒரு வழக்கமா நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்துல் கலாம் ஐயா கையில எப்ப பார்த்தாலும் ஒரு புக் இருக்குமா. பத்ரிஜி அது கரபூஷணம் புக்க. என்னது கரபூஷணம்னா கரத்துல நம்ம கையை அலங்கரிக்கிற நகை அப்படின்ற. சரஸ்வதி கையில பாரு, அவ கையில ஒரு புக்கு வச்சுக்கின்னு இருப்பால. அவ யாரு? கலாவாணி. அவகிட்ட கேளு, அவ தருவா. அன்பை இல்ல அறிவை, அன்போடு கூடிய அறிவை. அறிவு வேணும், அறிவு இல்லாட்டி எதுவும் அங்க நிச்சயமா இல்ல. அத்தை சொல்றது இங்க மர்ஃபி எப்படின்னா, நாம மின்சாரத்தை பயன்படுத்தணும். அது எப்படி அந்த மின்சார அறிவு இருக்கு. அதை பயன்படுத்த தெரிஞ்சாதான் நமக்கு அந்த அறிவை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட உதாரணம். ஒருத்தர் ஒரு காட்டுல இருந்து ஒரு பழங்குடி மகனை கொண்டாந்து தம் வீட்டுல வச்சு அவனுக்கு ஒரு விருந்தாளியா அவனை வரவேற்று தம் வீட்டுல வச்சிருந்து அவனுக்கு உபசரிக்கிறார். என்ன உபசரிக்கிறார்னா, அவனை உபசரிக்கிற எல்லா அவர் வீட்டுல இல்லாத வசதியே கிடையாது. குளிக்கிற ரூமுக்கு போனா வாட்டர் ஹீட்டர் இருக்கு, சமையல் கட்டுக்கு போனா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, கரண்ட் அடுப்பு இருக்கு, விளக்கு இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுல பழங்க, பிரெட்டு, பால், தயிர், மோர், காய்கறிங்க எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அதை எடுத்து போட்டு கிச்சன்ல போய் லைட்டை போட்டுக்கின்னு அந்த கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணிக்கின்னு சமைச்சு சாப்பிட வேண்டியது. அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுங்க. எல்லாத்தையும் பட்டி காட்டான். பட்டணத்துக்கு வந்து பாக்குற மாதிரி அவன் பாக்குறான். அது அவருக்கு தெரியல. இவ்வளவு வசதி நான் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், எவன் கொடுப்பான்? நீ அங்க அந்த காட்டுல அப்படி அவஸ்தைப்பட்டிருந்தேன், உன்னை கொண்டாந்து இங்க வச்சிருக்கேன். எல்லா வசதியும் இருக்கு. நான் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு அர்ஜென்ட் மேட்டர், 1 வாரம் ஆகும். நீ இங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கும் சந்தோஷமா இருன்னா அவனுக்கு இவர் பாஷையும் புரியல. தலையாட்டிட்டான். அவர் போன உடனே தலையை சொரிஞ்சுக்கின்னு எல்லாத்தையும் பார்க்கணும். அவனுக்கு ஒண்ணுத்தையும் ஆப்ரேட் பண்ண தெரியல, அறிவு இல்ல. அப்படித்தான் இந்த ஆழ் மனசை பத்திய அறிவு நமக்கு எல்லாருக்கும் இருக்குதுங்க. அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாத பழங்குடி மகன் போல நம்ம இருக்கோம். அவன் ஒண்ணுத்தையும் உபயோகப்படுத்த, தண்ணி கூட அவனுக்கு அந்த ஆர்வம் திறந்து அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும்னு தெரியாதுங்க. பலன், அவன் தண்ணி தாகத்துல தீராத பசியில 1 வாரத்துக்குள்ள இவர் வரத்துக்குள்ள உயிரையே விட்டுட்டு இருக்கான். இவர் வரும்போது செத்து கிடக்குறான். அவனுக்கு அறிவு இல்லாததுனால இந்த கொடுமை நடந்திருக்கு. இந்த கொடுமை நமக்கு நடக்கலாமாங்க? அறிவு இருந்தும் இல்லாம போறது ஒண்ணுதானுங்க. அது நமக்குள்ள இருக்கிறத நாம பிரார்த்தனை மூலம் அந்த அறிவை முழு பேரறிவை பெற்று அதுகிட்ட நம்ம கோரிக்கைகள் எல்லாம் வச்சு அது நமக்கு செய்யும் தெரியும். அதுக்கு நமக்கு தெரிஞ்சும் நம்ம கேட்காம இருக்கிறது யார் தப்பு? நம்ம தப்புன்றார். வீணா ஒரு உயிர் போச்சுல அவனுக்கு. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சும் கையில வெண்ணெயை வச்சுக்கு நெய் கலைஞ்ச கதைன்னுவாங்க நம்ம பெரியவங்க. அதைத்தானே நம்ம செஞ்சுக்கின்னு இருக்கோம். அதை இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இனிமே நம்ம என்ன பண்ணணும்? தினசரி பிரேயர் செய்யணும், 2 வேளையும் செய்யணும், தியானம் பண்ணணும், புக் ரீடிங் பண்ணணும். இந்த மாதிரி சத்சங்கங்களை கலந்து கொண்டு நம்ம அறிவை பெருக்கணும். இந்த 3த்தையும் செய்யணும். ஒரே ரேஷியோ சொல்றார் பத்ரிஜி. 2 ரேஷியோல நம்ம புக் ரீடிங் படிக்கணும். ஒரு ரீடிங்ல தியானம் பண்ணணும், ஒரு ரீடிங்ல சத்சங்கம். அந்த புக் ரீடிங்குக்கு தான். அது நடுராத்திரியில கூட நீ எடுத்து படிச்ச உனக்கு ஏன் படிக்கிறேன்னு கேட்க ஆள் இல்லை. எப்போ வேணா படிக்கலாம் அப்படின்ட்டு. அவர் நைட்ல தான் படிப்பாராம். அவர் வாழ்க்கையில அந்த 3 வருஷத்துல படிச்ச புத்தகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம். 2 லட்சம் புக்கு. இந்த எந்திரனா அவரு அந்த அந்த எந்திரன்ல அப்படி அப்படி தள்ளிட்டு போவான், ஒரு புக்கை படிச்சிருவானாம்.
அந்த மாதிரி இல்ல படிச்சிருக்காரு அவரு. அவர் எவ்வளவு பெரிய ஆத்மா பாருங்க, மகா ஆத்மா, பூர்ண ஆத்மா. இங்க வந்து அதுக்குரிய வேலையை செஞ்ச உடனே நோ அரியஸ். அதனால வந்த வேலை முடிஞ்ச உடனே அவருக்கு கொடுத்திருந்த காலத்துக்கு முன்னாடியே அவர் போயிருக்காரு. என்னன்னா உலகம் முழுக்க இப்ப பரவி இருக்க ஆத்மாவாக நமக்குள்ள அந்த ஆத்மா இருக்கிறதுனால நமக்குள்ள அவர் இருந்து நமக்குரிய அறிவை கொடுத்துக்கின்னு இருக்கார். அதுவும் உண்மையான விஷயம். அவர் சொல்றார், மகாத்மா காந்தியும் தெரசாவும் மேல் உலகத்துக்கு போய் சந்தோஷமா இல்லை. ஏன்னா அவங்க இந்த முழுமையான ஆன்மீக சேவை செய்யாதனால அதை பிறவி எடுத்து இங்க வந்து ஆன்மீக சேவையை செஞ்சு அந்த வாழ்க்கையை முழுமை பண்ணிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுல பிறந்திருக்காங்க. எனக்கு தெரியும் அவங்க எங்க வாழறாங்கன்றது. யாருக்கு தெரியும் அது? பூர்ணாத்மாவுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அவர் பூர்ணாத்மா, அவருக்கு தெரியுது. அவங்க அந்த வாழ்க்கைய அந்த பிறவியோட பலனை அனுபவிச்சுட்டு அப்புறம் மேல் உலகத்துக்கு முழுமையான பூர்ணாத்மாவா போவாங்க அப்படின்ட்டு. இப்ப இதெல்லாம் படிக்கிறதுனால தானே நமக்கு தெரியுது. கேட்கறதுனால தானே நமக்கு தெரியுது. இந்த சத்சங்கத்துல கலந்து என் அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க அனுபவத்தை நான் கேட்கிறேன். அது மூலமா தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரே ஆத்மா தாங்க இருக்கு. ஒன்னஸ் நம்ம. ஒரே ஆத்மா தான். அதனுடைய பகுதி நாமன்றோம். அதனுடைய அண்டத்துல இருக்கதான் பிண்டம் சொன்னீங்கல்ல நேத்திக்கு. அது இப்படித்தாங்க. நேரடியா எதுவுமே சொல்லாது நமக்கு. அத மறைவாதான் மறைபொருளாதான் நமக்கு சொல்லும். வேதத்தை அதனாலதான் மறைபொருள்ன்றாங்க. வேதத்துல சொல்லாத விஷயமே இல்ல. அத புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு அந்த அறிவு வேணும். அது எப்போ வரும்? அதை பத்தி முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவல் நமக்கு ஏற்படும் போது, அந்த ஆவல் எப்ப ஏற்படும்? பல ஜென்மங்கள்ல அந்த பல குணங்களை கடந்து அந்த சாத்விக குணத்தை தாண்டி நிர்குணத்தை அடையும் போதுதான் நம்ம அந்த பூரணத்துவத்தை அடையிறோம். அததான் இங்க மர்ஃபி இங்க வந்து இந்தியாவுல இதெல்லாம் கத்துக்குன்னு போய் அவர் நாட்டுல ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜூஸ எசன்ஸ நமக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வாங்கிக்கின்னு போறாங்க. துறவியா இருந்தாலும், நாத்திகனா இருந்தாலும், கொலைகாரனா இருந்தாலும், அவனுக்கு இந்த விதிங்க இந்த இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா அவனுங்களுக்கு அதனால என்னத்த பண்ண முடியும்? ஒவ்வொரு சேதங்களை வாழ்க்கையில விளைவிக்க முடியும். அதனால அதை தவிர்க்கறதுக்கு அந்த நேச்சர் கிட்ட நாம் முழு நம்பிக்கையை முழு அளவுல அதை ஏத்துக்கிறது தாங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம். கடவுளுக்கு மத நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், கிறுக்குத்தனமானவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ரூலும் அவருக்கு அப்ளிகபிள் கிடையாது. அவரு ஃப்ரீயா உலகம் முழுக்க பரவி நிறைஞ்சிருக்கிறவருங்க அவரு. அவர்கிட்ட நம்ம கேட்காத விஷயமே கிடையாதுங்க. இந்த விஷயம் தான் நீ கேட்கணும்னு அவர் ரெஸ்ட்ரிக்ஷனே நமக்கு வைக்கல. நமக்கு ஃப்ரீ வில்லா கொடுத்து நம்மளை எல்லாத்துலயும் நம்ம தயார்படுத்துறாரு அவர். நம்ம தயாராகாம உட்கார்ந்துக்கின்னு இதை பார்க்கலாமா, அதை பேசலாமா, வம்பு பேசுற விஷயத்துல காலம் கழிக்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை செய்ய வேண்டியதுங்க. இதுல எத்தனை விஷயம் பாருங்க. நியூயார்க்ல ஒரு பொண்ணு வந்து எத்தனையோ டெக்னிக்குங்களை தெரிஞ்சுக்கின்னு அதை வந்து மர்ஃபி மூலமா கத்துக்கின்னு அவர் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறாங்க. அந்த பெண்மணி அவங்க ஒரு நாள் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது அவங்க இறந்து போன கணவர் வடிவத்துல நேச்சர் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. கணவர் வந்து உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க அவங்க. இறப்பு இத முதல்ல சொன்னேனே, அது மாதிரி இறப்புன்றது இந்த உடம்புக்கு தான், அந்த ஆன்மாவுக்கு கிடையாது. அந்த ஆன்மா வடிவத்துல வந்து சொன்னா அவங்க உடனடியா செய்வாங்கன்றது அந்த ஆழ் மனசுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க புருஷ வடிவத்துல வந்து அவங்களுக்கு அவசரமா ஒரு வார்னிங் கொடுத்து உடனே அந்த மாதிரி எழுந்து போய் செய்யறாங்க. அதுக்கு தேவை அவங்கள காப்பாத்தணும். அதுக்கு வேண்டிய வழி அவங்களுக்கு அவரு புருஷன் ஒரு வடிவத்துல வந்து எச்சரிக்கை கொடுக்குது. என்னன்னு? சமையல் கட்டுக்கு போமா, போய் கேஸ் லீக் ஆகுது, முதல்ல அதை ஆஃப் பண்ணிட்டு கதவுங்களெல்லாம் திறந்து வீடு பத்திக்கிறதுல இருந்து வீட்டையும் வந்து உயிரையும் காப்பாத்திக்க, நம்ம பையன் உயிரை காப்பாத்துன்னு கத்துது. அவங்க உடனே தூக்கத்துல முழிச்சுக்கிறாங்க. பார்த்தா வீடு முழுக்க அந்த கேஸ் வாசனை. எழுந்து அலறி அடிச்சுன்னு ஓடி பார்த்தா கேஸ் லீக் ஆகிக்குதுக்கு. முதல்ல கேஸை மூடுறாங்க. அப்புறம் எல்லா வீட்டுல இருக்க அத்தனை ஜன்னலை திறந்து ஓடி போய் தன் பிள்ளைய எழுப்பி வீட்டுக்கு வெளியே அழைச்சிக்கின்னு வராங்க. ஏன்னா கேஸ் சுவாசிச்சா மரணம் நிச்சயம். அதனால வெளியே வந்துடுறாங்க. அந்த கேஸ் எல்லாம் இது வெளியான பிறகு அங்க கேஸ் ஃபுல்லா காலியான பிறகு அப்புறம் அவங்களுக்கு உள்ள நுழையிறாங்க. தங்க உயிரை காப்பாத்திக்கின
அந்த புருஷனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். புருஷன் வடிவத்துல அவங்களுக்கு ஆழ் மனசுதான் வந்திருக்கு. ஆழ் மனசு அவங்க நம்புறாங்க. அது வந்து எப்படி சொன்னா அவங்க செய்வாங்கன்றது அதுக்கு தெரியும். அவங்களுக்கு அதுக்கு தெரியும்ன்றது தெரியும். தன்னையே தெரியல அவங்களுக்கு. அத பத்தி எங்களுக்கு தெரியும். அதுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு தாய போல ப சால பரிந்து அவங்க உயிர காப்பாத்திருக்குது. இது எவ்வளவு அற்புதமான விஷயம். அவங்க டெய்லி அந்த பிரேயர் பண்றாங்கல்ல, அதுல கிடைச்சதுதாங்க அது. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. தன் வீடு கிடைக்குன்ற பொண்ணுக்கு எப்படி காட்டுனாங்களோ, அது மாரிதாங்க இது. ஐசிங்கிற புக்க எல்லாராலயும் அப்படி ஒரு புக் இருக்குதுன்றதே நமக்கு தெரியாதுங்க. ஒரு பூ பூத்ததுன்னா, அது எப்பயும் பூத்துதாங்க இருக்கும். வாடி விட்டாலும், அது உதிர்ந்து போன இடத்துலயும் ஒரு மணம் பரப்பிக்கின்னு இருக்கும். அதுதான் பூவுடைய வேலை. அதுபோல நம்ம வாழ்க்கையில பிறந்த ஒவ்வொன்னுத்துக்கும் இறப்புன்றது கிடையாது. அது வேற ரூபத்துல, வேற தளத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கும் உயிர் துடிப்பு இருக்கு. அந்த ஆத்மா நம்மகிட்ட பேச வருதுன்னா, அது எதுக்கோ ஒரு சம்பவத்த நமக்கு சொல்ல வருதுன்னு அர்த்தம். அது கூடயும் நம்ம உரையாடலாம். நம்மள மாரி அது வேற ஒரு தளத்துல வாழற, இங்கிருந்து வாழ்ந்துட்டு போன ஒரு ஆத்மா. அதுக்கும் நம்மள மாரி ஒரு உயிர் துடிப்பு இருக்குது. அது நம்மகிட்ட பேச வந்தா, நம்ம பேசலாம் அதுகிட்ட. தவறே இல்ல. இதெல்லாம் அந்த ஆழ் மனசு நமக்கு எடுத்து காட்டுது. நாம அத படிச்சு, அத செயலுக்கு கொண்டாரணும். அதுதான் இங்க நெறைய விஷயங்கள எக்கச்சக்கமா அவர் அந்த ஜோசப் மர்ஃபி சொல்றாரு பாருங்க. அவருக்கு அவங்க அம்மா சொன்னதை இங்க சொல்ல வர்றாரு. என்னன்னா, அவங்க அம்மா எல்லா அம்மா மாரி ஏதோ ஒண்ணு சொன்னா நம்ம புள்ள நம்புவான்ட்டு, அவருக்கு ஒரு அழகான தேவதை கதைய சொல்லுது. தேவதை கதைய சொல்லி, "தேவதை உன்னை கண்காணிச்சிருக்காடா, நீ கேட்கறதெல்லாம் தருவாடா, உன்னை காப்பாத்திக்கினே இருக்கிறாடா, உன் கூடயே." நம்ம ஊர்ல அஸ்வினி தேவதைங்கள சொல்லுவோம் நம்ம. உங்களுக்கு கூடவே இருந்து, நீங்க சொல்றதெல்லாம் ததாஸ்து சொல்லி நடக்க வைக்கும் அப்படின்னுவாங்க. அவருக்கு அவங்க அம்மா தேவதைன்னு சொல்லிக்கிறாங்க. அவரு அத குழந்தை இல்ல, அப்ப அம்மா சொல்றதுதான் நம்புவாரு. நம்பி, அதுபடியே அந்த தேவதை இருக்குன்றத முழுமையா நம்புறாரு. அந்த வார்த்தைய கவனிங்க. முழுமையா. அதுல கொஞ்சம் கூட அரியர்ஸ் வைக்கல. அப்படியே நம்புறாரு. அது விளைவு என்னன்னா, அந்த நம்பிக்கை அவர காப்பாத்துது. ஆழ் மனசு. அங்க தேவதை வடிவில அவர காப்பாத்திருக்குது. எப்படின்னா, காட்டுக்குள்ள தம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போயிருக்காரு. நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்க. வழி தெரியல அவங்களுக்கு காட்ட விட்டு வெளிய எப்படி போனாங்க அந்த வழி தெரியல. அவங்களுக்கு என்ன பண்ணுது, எல்லா பசங்களும் பசியில அழுவுதுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போறாங்க. அவரு கொஞ்சம் இருங்க, எல்லாரும் இருங்க. நான் எங்க அம்மா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த தேவதைய கேட்கிறேன்ட்டு ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணி, தேவதையே எனக்கு ஒரு வழிய காட்டு. நான் வந்து இங்க மாட்டிக்கினுக்கேன். என்ன காப்பாத்து அப்படின்ட்டு. அவருக்குரிய வார்த்தைங்க அது. அவருக்கு அவங்க அம்மா கத்துக் குடுத்த வார்த்தைங்க அது. அந்த தேவதைன்னு அவர் நினைச்சது, ஒரு வேடன் அவர மீட் பண்றான், அந்த காட்டுல. அவன் என்ன தம்பி இங்க எத்தன பேர் அவஸ்தைப்படுறீங்க? என்ன விஷயம்? எங்களுக்கு வழி தெரியல. அவ்வளவுதானே வாங்கன்னு அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் வெளிய விடுறான். இவங்கள நம்பாம சில பேர் தனியா போயிட்டாங்க. நெறைய. அவங்க காட்டுக்குள்ளேயே இடம் தெரியாம, வழி தெரியாம மடிஞ்சு போயிருக்காங்களோ, என்ன கதியானாங்கன்னு தெரியல. நிச்சயம் மடிஞ்சுதான் போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு அடர்ந்த காடு அது. இவர அந்த வேடன் வந்து அந்த வேடன் வடிவுல அந்த தேவதை ஆழ் மனசு வந்து காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டுடுச்சு. அத சொல்றாரு பாரு மர்ஃபி இங்க. எப்படி பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச அனுபவம் அது. அதே மாதிரி இந்த மைண்ட் டு மேட்டர்ன்ற ஒரு புக்ல அந்த ஆசிரியர் அப்படி நேச்சர நம்புறாரு. எனக்கு நடக்கும். கடல்ல தொலைச்ச சாவி அவருக்கு கிடைக்கும்னு நம்பினாரு. கிடைச்சது எப்படி? ஒரு சிறுவன் கடல்ல நீந்த அவங்க அப்பா கூட போன போது, அவனுக்கு கிடைச்சிருக்கு. அங்க ஏதோ ஒண்ணு தட்டுப்பட்டு இருக்கு. அத எடுத்து வச்சுக்கினுக்கான். யாருதோ இப்ப சாவிப்பா விட்டுட்டு இருக்காங்க. அத அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு நேச்சர் குடுத்திருக்கு. இவருடைய தீவிர நம்பிக்கை அவனுக்கு அந்த ஞானத்த குடுத்திருக்கு. அவங்க அப்பா வண்டியில போறாங்க. அத இவர் பாக்குறாரு. வெறும் ஜட்டியோட அலையுறாரு. ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையல. எல்லாம் ஜீப்புக்குள்ள இருக்கு. ஜீப்பு சாவியும் சேர்ந்து தொலைஞ்சிடுத்து. நட்ட நடு காட்டுல இருக்கா மாரி அந்த கடல் ஆண்ட நிக்கிறாரு அவரு. அனாதையா. தேவையா அவருக்கு இதுன்ட்டு. ஆனா அவரு நம்பிக்கை இழக்கல. அதன் வடிவம் அந்த சிறுவன் வடிவத்துல வந்து அந்த அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுறான். அவன் போற கார்ல. அவங்க அப்பா காரன்ட்டு யாரடா கூப்பிடுறாங்க? ஒரு அங்கிள் பாருங்க பாவம் குளிர்ல வெறும் ஜட்டியோட ஒரு உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்லாம ஓடியாராரு. அவருக்கு நம்ம ஏதாவது ஒத்தாசை செய்யணும்ப்பா. இந்த சாவி அவர்தான்னு கேட்கலாம். சரிப்பா அப்படின்ட்டாரு அவங்க அப்பா. அவர் ஓடியாராரு. அவருக்கு தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி இங்க சாவியா அங்கிள்ன்றான். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எஸ் மிரக்கிள் நடந்துடுச்சு.
கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வாங்கினா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. எப்படி பாருங்க, அவர் நம்பினது நடந்துடுத்து. நடக்காத ஒண்ணு நடந்துட வைக்கிறது தான் நேச்சருடைய வேலை. அதனுடைய மாண்பு அப்பதானே நமக்கு தெரியும். இத்தோட சொல்லி இத உரைய நிறைவு செய்கிறேன். இன்னும் நிறைய மாண்பு அதனுடையது. விஸ்தாரம் சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு பாட வேண்டியதுதான். நன்றி. அனைவருக்கும் நன்றி.